விஜய் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காரு. இது மாதிரி பவுன்சர்கள் வந்து நான் வந்து தூக்கி என்னை விசிறி போட்டாங்க, அதை வந்து எனக்கு மாறலாம் கொஞ்சம் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கடலில் எறிஞ்சிருக்கணும் அவனை, இந்த பையனை. அதான் கரெக்டு. அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான், சிங்கிள் பேரண்ட்டு, திருச்சிக்கு இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லிட்டு கதை கொடுத்துட்டு மாநாட்டுக்கு போயிருக்கு பக்கி. அங்கே தான் ஏறக்கூடாதுன்னு கிரீஸ் எல்லாம் தடவுறாங்கல்ல, அதை மாரி ஏறி போகலாமா? போன நீ புத்திக்கிட்டு அணில் குஞ்சம் உட்காந்துருக்க வேண்டியதானே, லைட்டோட உச்சத்துக்கு போண்டியதானே. அப்படி பாயிற நீ பாஞ்சி வந்து என்ன செய்ய போற விஜய? கத்தி எடுத்து நீ குத்திருந்தீங்கன்னா அவரை வெடிகுண்டு வச்சு வெடிக்க வச்சிருந்தீனாக்க சொல்லுங்க. விஜய் மேலே ஆர்வத்தில் வந்து கடிச்சு ஒரு கொட்டை சதை எடுத்துட்டு என்ன செய்யுது? உன பார்த்தால ஓனா மாதிரி இருக்க நீ, கறி இல்லை ஒன்றும் இல்லை உடம்புல, செம காண்டாவது என்ன இருச்சால எல்லாம் வலிக்கட்டுங்கிற என்ன இருக்கு இப்போ தற்கொலை பயல்களா. அடுத்த வாட்டில் வந்து தூக்கி மிதிக்க சொல்லுங்க, கும்கி மாரி பவுன்சர் எல்லாம் ஹாப்பியாக இருந்தோம், போட்டு ஒரே மிதி கரையோட வச்சு சாவுங்கடா அப்படின்னு. விஜய்க்கா உயிரை கொடுக்குறேன்னு சாக வேண்டியதானே, எதுக்கு உயிரோட இருக்க? கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்குற? செத்துப்போ, ஒரு பாட்டு மருதம் குடி போட்டும் உயிர் போட்டு. அம்மா உன்னோட அம்மாவாக இருக்குது, அப்பா இல்லை. நம்ம இந்த குடும்பத்துக்கு தலைவன். அவங்க அப்பா எஸ்எஸ்சி எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா? அவங்க அம்மா சோபாவுக்கு எத்தனை கல்யாணம் பண்ண ஒரு சீட்டில் வாங்க, கேமரா எடுத்து காமிக்கிறேன். அவங்க வாழ்கிற வாழ்க்கை சில்வர் ஸ்பூன். அவர் நமக்கு சில்வர் தட்டுக்கே வழி இல்லை. நம்ம ஏன் தம்பி அங்கே போயிட்டு நீ மேலே ஏற ரேம்பில் ஒன்று தப்பு தம்பி, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். விஜய் மாநாட்டு மேலே எனக்கு 1000 கிரிட்டிசிசம் பண்ணிடுறான், இது ஒத்துக்க முடியாது. என்ன பாதுகாப்பு இருக்குது எனக்கு? அதனால் வழிநடத்தின தலைவன் எப்படி இருக்கான்னு பார்த்துங்க. இனோவா கார் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா மாநாட்டில் இன்னும் கூட கிளவராக பண்ணியிருக்கலாம். அரசியலே பண்ண தெரியல அவங்க, ஏன்னா பண்ணுறது அரசியல் இன்ஃப்ளூயன்சர் தானே அவங்க. இவங்களாவே தள்ளி விட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன் நான்லாம். இவங்களாவே திட்டமிட்டு கொடிக்கம்பு ஆள் இல்லாத பக்கமாக தள்ளிவிட்டு காரை உடைச்சி புது கார் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? அதை வச்சு மாநாடு போட்ட புல்லட்டு சட்டை ஜிம் மாஸ்டர் அவரே இருக்கிறாரு கொடிக்கம்பம் மாதிரி. அவர் தலையிலே ஒரு கொடியை நட்டி விட்டுருக்கலாம், கொடிக்கம்பம் தேவையில்லை. அதை நில்லுப்பா தலையில் வைப்பா, ரிமோட் வச்சு தப்புனா இருக்கலாம், கொடி பங்குன்னு பறந்துருக்கான். 2 எலிஃபெண்ட் பெபிகாலியான வச்சு பறக்க விட்டுருக்கலாம். ஏங்க நீங்கள் வேறு சுசியானந்தெல்லாம் இருக்காருன்னு சொகுசாக தூங்கிட்டு பறக்கிறீங்களா? பெருசாக ஒரு விஜய்கிட்ட உன்னோட வந்தால் மானம் தான் போகுது இருக்கு. ஏன் அப்படி இருக்காரு? நீங்கள் கேட்டீங்களா விஜயெல்லாம் வந்துடுவாரான்னு? நான் ஒரு மேலே விமர்சனம்லாம் வைக்கல. நீ வேண்டாம், தேவையில்லாத இரும்பை கையில் எடுக்கிற. நீ ஏதோ ஒரு கட்சி போய் ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கிட்டு போயிடலாம். அந்த ஒரு சீட்டு அவருக்கு உண்டு, எங்கே வேணுமோ உண்டு. நீ பெஸ்ட் பொலிட்டீஷியன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுதி வச்சு கம்ப்ளைண்ட்லேயே இதை வாங்கி. எனக்கு தெரியும் இந்த மக்களை பற்றி. நம்மளை தேர் எடுத்து தெருவில் விட்டு போய் வாங்கினோம். நம்ம பாட்டுக்கு போயஸ் கார்டில் இருந்தோமா, 2 பட்டை நெச்சோமா, நேராக ராகவேந்திர அளவு வாடகையை வாங்கினோமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டாத பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறோமா, பொண்டாட்டி வச்சு வீட்டுக்கு போனோமான்னு இருக்காருல்ல, அதான் கரெக்டு. இப்போ சீமான் நெஞ்சு வெடிக்க பேசுகிறாரு, நெஞ்சு புழக்க பேசுகிறாரு. உண்மையிலே சொல்கிறேன், அந்த பேச்சை கேட்கக்குள்ள எவ்வளோ ஓட்டு போட்டு வச்சா 2 குத்து குத்துவான், டம்முன்னு. ஆனால் அவராலே 35 லட்சம் வாக்குகள் இப்போ தானே தம்பி வாங்கியிருக்காரு. மாநில கட்சி இப்போ தான் அங்கீகாரம் ஆகிருக்கு. சீமானோட ஒர்க் அவுட்லாம் விஜய் பண்ணிட்டாரா? படையூர் பண்ணாரா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் தாவகவுடைய 2வது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சது. 3 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து இப்போ இன்னைக்கு வந்து விஜய் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காரு. பெரம்பலூரில் வந்து இது மாதிரி பவுன்சர்கள் வந்து நான் வந்து தூக்கி என்னை விசிறி போட்டாங்க, அதை வந்து எனக்கு மாறலாம் கொஞ்சம் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு வலி வந்தது, பெயின் வந்தது. தூக்கி கடலில் எறிஞ்சிருக்கணும் அவனை, இந்த பையனை. அதான் கரெக்டு. அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான், சிங்கிள் பேரண்ட்டு, திருச்சிக்கு இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லிட்டு கதை கொடுத்துட்டு மாநாட்டுக்கு போயிருக்கு பக்கி. அங்கே தான் ஏறக்கூடாதுன்னு கிரீஸ் எல்லாம் தடவுறாங்கல்ல, அதை மாரி ஏறி போகலாமா? தப்பு இல்லையா அது? நான் விஜய் மாநாட்டை விமர்சனம் பண்ணி தரேன் தம்பி. முதல்ல இது சரியாக தவறா சொல்லுங்கள் நீங்கள். நான் ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருக்கேன். என் ஆஃபீஸுக்குள்ளே நுழையக்கூடாது, இன்டர்வியூ போயிட்டுருக்கு, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதை மீறி கவுது ஒருத்தர் உள்ளே வந்தால் சரியாக தவறா? தவறு. இஃப் எனி எமர்ஜென்சி உள்ளே வரலாம். யாரோ நான் வெட்ட வர்றாங்க, அடிக்கிறாங்க, ஒடியாடுறான், உயிரை பிடிச்சிட்டு வர்றான், இல்லை எனக்கு ஏதாவது டேப்லெட் கொடுக்க போகிறான்னா உள்ளே ஒரு நுழையலாம். அவனுக்கு நான் அனுமதி கொடுத்துருக்குறேன் பவுன்சருக்கு. அது இல்லாமல் ஒரு ப்ரைவேட் பர்சன் திருட்டு உள்ளே வரலாமல் வரக்கூடாது. சொல்லுங்கள். வரக்கூடாது. அப்புறம் எதுக்கு போன நீ புத்திக்கிட்டு அணில் குஞ்சம் உட்காந்துருக்க வேண்டியதானே? பணம் உச்சத்துக்கு போயிட்டு இருப்பாரு அவரு, லைட்டோட உச்சத்துக்கு போயிட்டு. அப்படி பாயிர வந்து நின்று ஏங்க அவர் விஜய் வர்றாருங்க, அவர் கட்சி தலைவருங்க, அவரு பவுன்சர் இருக்கு, நீ பாஞ்சி வந்து என்ன செய்ய போற விஜய? அவர் போயிட்டு பிடிக்கணும், அணைக்கணும், கை பிடிக்கணும், ஒரு கத்தி எடுத்து நீ குத்திருந்தீங்கன்னா அவரை சொல்லுங்க. வெடிகுண்டு வச்சு வெடிக்க வச்சிருந்தீனாக்க சொல்லுங்க. ராஜீவ்காந்தி மாலை போட தானே கிட்ட போனாங்க, எப்படி வெடிச்சுது ராஜீவ்காந்தி மாலை? சொல்லுங்க. பதில் கிடையாது. நீ கிட்ட போட தப்பு. அவன் புரோட்டோக்கால் வச்சு கம்பி வச்சு நான் கேட்ட கேள்வி கரெக்டாக தப்பா? கரெக்டு தான். ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன், நீ குத்த போனியால் கடிச்சிட விழுந்து மறக்குன்னு விஜய் மேலே ஆர்வத்தில் வந்து கடிச்சு ஒரு கொட்டை சதை எடுத்துட்டு விட்டு என்ன செய்யுது? உன பார்த்தால ஓனா மாதிரி இருக்க நீ, கறி இல்லை ஒன்றும் இல்லை உடம்புல, செம காண்டாவது என்ன இருச்சால
இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா பெரம்பலூரில் எப்படி கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க எனக்கு தெரியலையே. எஸ்ஓசி மதுரை எப்படி பெரம்பலூரில் கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க? நடந்தது மதுரை தம்பி. மதுரையில் ஃபிட்டான கேஸ் தான் அது. என்ன அடிச்சிட்டானுங்க, நான் விஜயோட ரசிகன், கட்சிக்கு மாநாட்டு தான் வந்திருந்தேன், இந்த பவுன்ஸ் அடிச்சிட்டான். அது நியாயம் சரி தப்பு மேலே ஏறினதெல்லாம் எனக்கு அப்புறம் பேசிக்குவோம். ஆனால் எப்படி கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க? பேட்டி கொடுக்குறான் வந்து நான் வந்து இதுமாரி போனேன், என்னை பவுன்சர் அடிச்சிட்டாங்க, நெஞ்செல்லாம் வலிக்குது. நெஞ்சா என் நெஞ்சில் அது எல்லாம் வலிக்கும், உனக்கு எல்லாம் வலிக்கட்டுங்கிற என்ன இருக்குது இப்போ? தற்கொலை பயல்களா எல்லாம் வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். தூக்கி அடுத்த வாட்டில் வந்தால் தூக்கி மிதிக்க சொல்லுவோம். கும்கி மாரி பவுன்சர் எல்லாம் ஹாப்பியாக இருப்பான், போட்டு ஒரே மிதி கரையோடு வச்சு சாவுங்கடா அப்படின்னு. ஒரு கட்சியில் அவங்க சொல்கிறாங்க இதில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லைட்டு மேலே ஏறி நிற்கிறாங்க தம்பி. ஃபுல்லாக கரண்ட்டு தம்பி. அது அந்த எல்இடி லைட் இருக்குல்ல, அது வெடிச்சு மேலே ஏறிட்டா என்ன அவர் தலையில் வெளில போயிட்டா ஒரு கண்ணில் போடுது ஒரு லைட்டோட ஸ்டாப்போட எப்படி இருக்கும்? இழந்த பிறகு தான் தெரியலாம். இதில் 3 பேர் செத்து போகிறாங்க. வெயில் ஜெயிக்கு ஓட்டு போடுறதுன்னா வீட்டில் படுத்துட்டு ஓட்டு போட போன யார் மறைச்சாப்ப போய் தான் நிரூபிக்கணுமான்னு எல்லாம் சொந்த காசில் போனோம். வேறு உங்களுக்கு காசு கொடுத்து அடிச்சு ஓகேன்னா அது ஓகே, சம்பளத்துக்கு போனால் வர்றான், வீட்டுக்கு ஏதோ வருமானம் வரும், எதுவும் கிடையாது. எல்லாம் அவன் வண்டி கட்டிக்கிட்டு டோல்கேட்டை உடச்சிக்கிட்டு இல்லாத அக்கிரமம் 2 நாள் மதுரையை. இப்போ அவர் மேலே கொண்டு அன்புல அம்பு இப்போ வம்பாயாம் போச்சு. விஜய் மேலே விஜய்க்கா உயிரை கொடுக்குறேன்ட்டு சாக வேண்டி தானே, எதுக்கு உயிரோட இருக்க? கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்குற? செத்துப்போ, ஒரு பாட்டு மருதம் வாங்கி குடி, போகட்டும் உயிர். ஒரு அம்மா ஒரு அம்மாவாக இருக்குது, அப்பா இல்லை, நம்ம இந்த குடும்பத்துக்கு தலைவன். அவங்க அப்பா எஸ்ஏசி எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா? அவங்க அம்மா சோபாவுக்கு எத்தனை கல்யாணம் பண்ண ஒரு சிட்டியில் வாங்க கேமரா எடுத்துட்டு காமிக்கிறேன். அவங்க வாழ்கிற வாழ்க்கை சில்வர் ஸ்பூன். அவர் பேர்ன் இன் சில்வர் ஸ்பூன், பிராட் அப் இன் சில்வர் ஸ்பூனு. நமக்கு சில்வர் தட்டுக்கே வழி இல்லை. நம்ம ஏன் தம்பி அங்கே போய்கிட்டு நீ போனீங்கள மாநாட்டில் ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தியா? இல்லை அந்த கம்பிக்கிட்ட நின்று கிரீஸுக்கு பக்கத்தில் நின்று சட்டையை அழுக்கு பண்ணுறீங்க? இல்லை, நீ மேலே ஏற ரேம்பில் ஒன்று தப்பு தம்பி, அதை நான் ஒத்துக்க மாட்டேது. விஜய் மாநாட்டு மேலே எனக்கு 1000 கிரிட்டிசிசம் பண்ணிடுறான், இது ஒத்துக்க முடியாது. என்ன பாதுகாப்பு இருக்குது எனக்கு? நான் ஒரு தனி மனிதன், என்னை பார்க்க வர்றதுனால இது யார் என்னன்னு தெரிஞ்சு தான் நான் பார்ப்பேன். தெரியாத கேஸும் எடுக்கிறதில்ல, பார்க்குறது இல்லை. காரணம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் கிளைண்ட்டுனா ரெஃபர் பண்ணி தானே வருவாங்க. இப்போ நீ ஒரு கிளைண்ட் அழிச்சு தான் நீ வாப்பா, முதல்ல கூட அழிச்சிட்டு வா, அதான் நம்ம சரி. ஆமாம், அதை விட்டு யாரோ எவரோன்னு வந்து எப்படி நம்மளை பார்க்க முடியும்? அது மாரி கூகுளில் பார்த்தா அதில் பார்த்தோன்னா கரெக்டாக விசாரித்து கேஸ் தானா இவங்க ஓகே அப்படின்ற பிறகு தான் நம்ம ஃபிட்டாக எடுப்போம். நீ திடுதுப்புன்னு யார் என்னன்னு தெரியாமல் மேடல் ஏறி ஓனானே உன்னை என்ன செய்யுது? இல்லை அணில் அணில்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அழுப்பாக இருக்குது. ஓனான்னு சொல்லுவோம் உங்களுக்கு, ஓனானே உன்னை என்ன செய்யுது? நம்ம எவ்வளோ நிலைமையில் இருக்கோம், நம்ம குடும்பம் என்ன கண்டிஷனில் இருக்குது, அவங்க குடும்பம் யார், நமக்கு அவங்களுக்கு என்ன? விஜய் பிடிக்கிற ஓட்டு போடுங்க, நான் யாரையும் ஓட்டு போடாதுன்னு சொல்லுவோம். போனிச்சா ஓட்டு போடு. அதனால் வழிநடத்தின தலைவன் எப்படி இருக்கான்னு பார்த்துங்க. இனோவா கார் வாங்கி கொடுத்துட்டாங்களாம் மாநாட்டில். இன்னும் கூட கிளவராக பண்ணியிருக்கலாம். அவங்க அரசியலே பண்ண தெரியல அவங்களுக்கு, ஏன்னா பண்ணுறதே அரசியல் இல்லை. என்ன சார் பண்ணிக்கலாம்? இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தானே அவங்க, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் தானே. இவங்களே வேறு மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். அதை மாநாட்டு பந்தல்லே தூக்கி காரை தூக்கி ஸ்டாண்டு போட்டு ஏற்றிருக்கலாம். இவங்களாவே தள்ளி விட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன் நான்லாம். இவங்களாவே திட்டமிட்டு கொடிக்கம்பு ஆள் இல்லாத பக்கமாக தள்ளிவிட்டு காரை உடச்சி புது கார் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? இவங்களாவே தள்ளிவிட்டு அவனும் தற்கொலை பயிலுக்கு நெட்டு போட தெரியாமல் தள்ளிவிட்டது. அந்த மொபைல் கிரேன் அந்த வெயிட்டை தாங்காது. ஆனால் நான் சொல்கிறேன், இவங்களாவே திட்டமிட்டு இவங்களாவே தள்ளி விடுவாங்களா, இவங்களாவே கார் வாங்கி கொடுப்பாங்களா அடுத்த நாள்? இது பேர் எடுக்கிறதுக்காக, நம்பிக்கைக்காக. அடுத்த வாட்டி மாநாடு வந்தால் வாங்க, நீங்கள் செத்து போனால் கூட கட்சியிலேருந்து உண்டு புள்ள யார் செத்தாங்களோ அவங்கள அனுப்பிடுவோன்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. ஒரு கொடியை நாட்ட முடியலை. எங்கள் அக்கா தமிழிசை இருக்காங்கல்ல, அவங்க தான் வடிவேல் சாருக்கு பதில் அந்த இடத்த நிவர்த்தி பண்ணி கொடுத்தவங்க. அவங்களே மேடையில் சொன்னாங்க, இல்லை நிறையா ட்ரோல் பண்ணுறாங்க, அதில் உங்களுக்கு வருமானம் வருதுன்னா நீங்கள் சந்தோஷமாக பண்ணுங்கன்னாங்க. இல்லை தமிழிசை அக்காவில் மரியாதையெல்லாம் பேசுகிறேன், அவளை கிண்டல் பண்ணல தான். ஓகேயா, எனக்கு பிடிக்கும் அவங்களோட நடவடிக்கையெல்லாம். பெண்ணாக இருந்து அந்த ஆளுமையாக வந்து கவர்னரெல்லாம் இருந்து பார்த்துட்டாங்க. குமரி ஆனந்த பொண்ணு இல்லை அது குமரி ஆனந்தம் ஐயா மேலே நமக்கு மரியாதை அதிகம், வசந்தன்கோ மேலே மரியாதை அதிகம். உழைப்பால் மேலே வர்ற மனுஷன் ரோலிங் சேரு வசந்தன்கோ, அவர் கோட்டு மாரி நம்ம கூலிங் கிளாஸு, அதெல்லாம் ஒரு எல்லாமே ஒரு இம்பேக்ட் தான் மைண்டுக்குள்ளே. எனக்கு ஓட்டு நம்ம போட்டுக்கிட்டே தான் சுற்றுறோம் எப்பயுமே. அந்த அக்காவே ட்ரோல் மெட்டீரியல் தான். மேடையிலே சொன்னிச்சு, என்ன ட்ரோல் பண்ணி உங்களுக்கு காசு வருதுன்னா பண்ணுங்க, உருவ கேலி பண்ணாதீங்க, அது கொஞ்சம் எனக்கு சங்கடமாக இருக்குன்னு. அது ரியலி உண்மை. அவங்க அதுக்கு பிறகு யாரும் இந்த பரட்டை அதெல்லாம் கிண்டல்லாம் பண்ணலை. ஆனால் அவங்க படாத பாடு படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே கச்சா எண்ணெய் ஊற்றி விட்டு தம்பி எண்ணூரில் திருவொற்றியூரில் தமிழிசையை தலையை கொண்டு அமுக்குங்கடா, கச்சா எண்ணெய் ஊட்டிட்டு வந்துடும் அப்படி போடுற ராக்கெட்டு மாரி தமிழிசைக்கா மேலாக்க சுனிதா அப்படிலாம் போட்டாங்க. ஆனால் இப்போ யாரும் பண்ணுறதில்ல. காரணம் அவங்க சொல்லிட்டாங்க. அதை
என்னை கிண்டல் பண்ணாங்க சங்க, மற்றபடி நீ காசு ஒதுனா பண்ணுங்கன்னு அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த அக்காவே கிண்டல் அடிச்சுட்டாங்க, கொடியவே நாட்ட முடியல, சிரிக்குது அது. சார் எதிர்பாராத நடக்குது தானே சார் அது விபத்துன்றது. தம்பி உங்கள் கட்சிங்கிறது கொடியுடைய தன்மானம், உங்கள் கொடி வர்றாருங்களா அது உங்கள் தன்மானம். இதுக்கு கட்சிக்காரங்களும் இல்லை விஜய் பொறுப்பேற்க முடியுமா? அதை யார் அங்கே பண்ணுறாங்களோ, அதை யார் அங்கே செயல்படுத்துறாங்களோ, அந்த அந்த டெக்னீஷியன், அந்த ஒர்க் பண்ணுறவங்க, கொடி அந்த கம்பத்தை நிற்பாட்டுறவங்க, அந்த ஒர்க்மேன், அந்த 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 கிரைன் டிரைவர், இவங்களுக்கு சரியான கான்ட்ராக்ட் கொடுக்க தெரியல, உங்களுக்கு கரெக்டான ஆள்கிட்ட கொடுக்கணும்ல. நான் இப்போ எங்கிட்ட கல்யாணம் சாப்பாட்டுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து முறுக்கிட்டு வீட்டில் படுத்துடுறேன். கல்யாணம் பண்ணது வந்தால் சமயக்காரன் வரல, சமைக்கல, ஐயா நாங்கள் அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோங்க, சமயக்காரன் வரல, பருப்பு வந்து இருக்குது, திருச்சிலேருந்து வந்து இருக்குது, வெயிட் பண்ணுங்க, அவர் தலைவர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் பொதுச்செயலர், பருப்பு திருச்சிலேருந்து வந்து இருக்குது, நீ சார் வெயிட் பண்ணோம். 87 மாலை வணக்கம், மாலை வணக்கம், மாலை வணக்கம். அவருடைய மொழியை நான் கிண்டல் பண்ணல, அது அவருடைய மொழி, அது எல்லாமும் மொழி தானே. சரி, எல்லாருமே புலமையாக பேசுவாங்க சார் அரசியலுக்கு வரவங்கலாம். நான் சொல்கிறேன் அது மொழின்னு சொல்லிட்டேன். நான் அவர் சொல்கிறேன் அவர் செயல்லையே சமயக்காரர் வந்து இருக்கார் தலைவர், இருங்க தலைவர், பருப்பு வந்து இருக்குது, பாவம் அந்த ஒரு ஆள் தான் படுப்படுறான். நான் அவரை எல்லாரும் புசியாக இருந்த கெட்டவங்க மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. கிடையாது தம்பி, 25 வருஷம் கடந்து அழிச்சிக்கு வந்திருக்காரு விஜய், 1/4 நூற்றாண்டு காலம் அவரோடு பயணித்திருக்கிறார். வலி எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? இன்றைக்கி அவரே கெட்டவனாகி காட்டவில்லை, ஆனால் அவரே தான் மீட்ரு போடுவார் போல இருக்கு. பொறுப்பு தரம்னா காசு கொடுப்பாரோ சொல்லுங்க. தெரியல சார், உங்களை பார்த்தா அணிக்குட்டி டீம் மாதிரி தான் இருக்கு. நான் இல்லை சார், கட்சிக்காரங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தானே கேள்வி கேட்கணும். அவர் போட்டு வறுத்து எடுக்கிறாங்க போட்டு. விஜய்கிட்டே ஒரு பெரிய மரியாதையெல்லாம் இருக்காது அவருக்கு. அவர் கொஞ்சம் உதாசீனப்படுத்துற மாதிரி ஒரு பேசினாரு. புசி ஆனந்தெல்லாம் வச்சு என்ன ஒரு மாநாடு போட்டுருவாரு பண்ணுவாருன்னு என்னையே கேட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. அது கிரெடிட் தான் புசி ஆனந்துக்கு. இவரை வச்செல்லாம் மாநாடு போட்டுருவாருன்னு கேட்டாங்க. நீ மாநாடு போட்டு ஆதவர்ஜினா வச்சுன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு, அப்படி தானே? உங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயம்லாம். ஆதவர்ஜினா வச்சு மாநாடு போட்ட ஃபுல் ஹேண்ட் சட்டை ஜிம் மாஸ்டர் அவரே இருக்கிறார், கொடிகம்பம் மாதிரி. அவர் தலையிலே ஒரு கொடியை நட்டி விட்டுருக்கலாம், கொடிகம்பம் தேவையில்லை. அதை நில்லுப்பா தலையில் வைப்பார், ரிமோட் வச்சு தப்பு நம்ம இருக்கலாம், கொடி பங்குன்னு பறந்துருக்கலாம். 2 எலிஃபெண்ட் பெபிகாலியான வச்சு பறக்க விட்டுருக்கலாம். ஏங்க நீங்கள் வேறு. விஜய் வந்து ஒரு ஆகச்சிறந்த திரைக்கலைஞராக நான் பார்த்தேன். ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. அதில் மாற்றலாம் வேண்டாம். நீங்கள் ஏற்கனவே அரசியல் நல்லா தான் இருக்குது. திருப்பி படிக்கிற அரசியல் வேணால் ரிவர்ஸில் படிங்க. ஆம்புலன்ஸ் பேர் ரிவர்ஸில் எழுதுங்களேன். உங்களை யார் கேட்டா? உங்க கூட்டு சிக்கரு அந்த கட்சி மாநாட்டில் இன்னும் 2 போட்டு தான் வைக்கல. ஒன்று தளபதி மு க ஸ்டாலின் போட்டு வைக்கல, இன்னொன்று பழனிசாமி போட்டால் வைக்கல, எடப்பாடி போட்டாவும் வச்சிருந்தோம்னு வச்சுக்க, மாநாடு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். மோடி ஐயா தலை மேலே வச்சு அவர் காட்டுறாரு. இதுக்கு முன்னாடி என்னுடைய துறையிலேருந்து வந்தவங்களை சாதிச்சவங்கள காட்டுறாரு. எம்ஜிஆரை காட்டுறாரு, விஜயகாந்த் சொல்றாரு. அவர் சினிமாவிலேருந்து யாரும் ஸ்ட்ரெயின் பண்ணல தம்பி. எம்ஜிஆர் ஜெயலலிதா தவிர யாரும் ஸ்ட்ரெயின் பண்ணலைங்க, தெரிஞ்சுங்க. தவறான அரசியல் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. யார் ஸ்ட்ரெயின் பண்ணா? சிவாஜி கணேசன் சிரஞ்சீவியோட ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாரா? பதில் சொல்லுங்கள். சிரஞ்சீவியோட ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினாரா? சிரஞ்சீவியோட ஒரு பெரிய நடிகரா? முதல்ல அதை சொல்லுங்க. இப்போ அவர் தானே உச்சத்தில் இருக்காரு. யார் உச்சத்தில் இருக்கா? விஜய். கொரோனாவோட தான் உச்சத்தில் இருந்தது. கொரோனா தான் பெருசுன்னு சொல்லுவீங்களா? 2வது பயங்கரமா இருந்துச்சு இல்ல, உச்சமா இருக்கு. அவர் தானே சார் சொல்றாரு. வெயில் உச்ச வெயில் மண்டே போலக்குதுன்னு சொல்றேன். என்னோட கெரியரின் உச்சத்தை வந்து விட்டுட்டு தமிழ் மக்களுக்காக வரான்றாரு. யாருமே உச்சத்தில் இருக்கல வந்து இருக்க வேண்டியதில்லை. அங்கே நல்லா பேரோட இருந்திருக்கலாம். தி பெஸ்ட் பொலிட்டீஷியன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுதி வச்சேங்க. தம்பளையிலே இதை வைங்க. வரேன்னு சொல்லிட்டு வராதுன்னு போயிட்டாரு. அதான் எனக்கு தெரியும் இந்த மக்களை பற்றி. நம்மளை தேர் எழுதி தெருவில் விட்டு போயிடுவாங்கன்னு. நம்ம பாட்டுக்கு பேஸ் கார்டில் இருந்தோமா, 2 பட்டை நெச்சோமா, நேராக ராகவேந்திர அளவு வாடகை வாங்கினோமா, ஸ்கூல் ஃபீஸு கட்டாத பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறோமா, பொண்டாட்டி வச்சு வீட்டுக்கு போனோமான்னு இருக்காருல்ல, அதான் கரெக்டு. அவர் தெரிஞ்சு போச்சு இது செட் ஆகாதுன்னு. அது பேர் தான் தன்னாய்வு தம்பி. அது பேர் தன்னாய்வுன்னு சொல்லுங்கள். தன்னாய்வு, சுய பரிசோதனை. உங்களை நீங்களே சில விஷயங்களை செக் பண்ணிங்க, எதுக்கு செட் ஆகும். நான்லாம் எவ்வளோ பிஸ்னஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் தம்பி. கடைசியாக பேச்சு தான் எனக்கு வந்துச்சு. என் துறையும் அதுதான், பேசுகிறது தான். எனக்கு வழக்கறிஞர் துறையும் பேசுகிறது தான், வேறு ஒன்றும் எனக்கு தெரியல. ட்ரை பண்ணி பார்த்தேன், அட்டன் பண்ணி பார்த்தேன், பண்ணாமலாம் இல்லை. இப்போ அந்த மாதிரி அவர் அட்டன் பண்ண வராரு. 2026 பொலிட்டிக்கல் இஸ் நாட் யூ பிஸ்னஸ். ஓகே, நான் பிஸ்னஸ் தான் பண்ணி பார்த்தேன்னு சொன்னேன். நான் வக்கீலே தொழில்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு சர்வீஸ். அதுக்கு நான் காசு வாங்கிக்கிறேன், ஆனால் சேவை தான். இதுவும் சேவை தானே சார்? இது இப்போ மக்கள் சேவைக்கு வந்துருக்காரு. பிரமாதம் கிராதகம். அதுக்கு ஏங்க மாவட்ட செயலுக்கு காசு வாங்குறீங்க? 10 லட்சம் வாங்குறீங்களாமா? எதுக்கு 10 லட்சம் கொடுக்குறது? இன்னும் பெரிய காட்சி கொடுத்து பெரிய கட்சியிலாவது சேர்ந்துட்டு போகலாம், பிரயோஜனமாவது இருப்போம். சீட்டுக்கிட்டு கொடுப்பாங்க. அரசியலை பேச சொன்னால் இங்கேருந்து சினிமா இன்ஃப்ளூயன்சர் கதையை பேசிட்டு ஏற்கனவே இங்கே நம்ம இளைஞர்கள் தறிக்கட்டு நிற்கிறாங்க. நான் பேசுகிறது விஜய் மேலே எனக்கு வருத்தம் இல்லைங்க. அவரே ஒரு வியாபாரம் பண்ண கூப்பிடுறாரு. அப்படி பார்த்தா இது நல்லது தானே சார்? இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வரணுன்றாங்க. அப்படி பார்த்தா இப்போ நிறைய இளைஞர்கள் அந்த மாநாட்டில் இருக்காங்க. அரசியலுக்கு வரணும் தம்பி, அவமானத்துக்கெல்லாம் போகக்கூடாது. என் விதை நெல்லை விருந்தாக்க பார்க்குறீங்க நீங்கள். என் இளைஞர்கள் விதை நெல்
அவனை விருந்தாக்கக்கூடாது. முறைச்சி ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டிய விதநெல்லை கொண்டு விருந்தாக்குறீங்க. விஜய் பின்னாடி போகிறது ஒரு விதநெல்லை விருந்தாக்குறது. ஒரு நேரேஷன் ஒன்று இருக்கணும் தம்பி. நேரேஷன்னா பிஜேபி இருக்குல்ல, அது எனக்கு அறவே ஆவாத சித்தார்த்தம். ஆனால் அதில் நான் ஒரு விஷயம் கற்றுருக்கேன். நீங்கள் ஒரு 50 பேரை சேர்த்துட்டு இந்து மக்கள் கட்சி ஏதாவது ஒன்று, இந்துவிசம் பற்றி ஒரு கட்சி, இல்லை சமஸ்கிருதம் மகாசபா எதை வச்சாலும் சரி, நாளைக்கு உங்களுக்கு அமித்ஷாவுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது மாரி வந்து உங்கள் வீட்டை வருவார், உங்களோட அமர்ந்து சாப்பிடுவார். அவங்கள்ட்ட ஒரு நேரேஷன் இருக்குது. இந்த நாடு இந்து நாடுன்னு கட்டமைக்கணும்னு. திமுகன்னு வச்சுங்க, திராவிடன் மாடல், சமூக நீதி, சாதி மறுப்பு, கடவுள் மறுப்பு, இது அவங்களோட நேரேஷன். ஏடிஎம்கேன்னா அவங்களுக்கு ஒரு நேரேஷன் வச்சுருப்பாங்க. ஏடிஎம்கே அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம், அண்ணாவை ப்ரொமோட் பண்ணுவாங்க. பட் அண்ணாவை வாயில் வந்து திட்டினவர் தான் அண்ணாமலை, அதை கேட்டுறாதீங்கன்ட்டு. அது வேற அவரோட தான் கூட்டின்னு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ற தற்கொலையெல்லாம் என்னை பற்றி பேசுகிறதான்னாரு. அரசியல் ஏதோ சரி, அண்ணாமலைன்னு சொன்னோன்னு தான் அவரை பற்றி ஞாபகம் வருது. நேற்று வந்து டிஆர்பி ராஜா, அமைச்சர் டிஆர்பி ராஜாவுடைய மகன் வந்து இந்த துப்பாக்கி சுடும் போட்டியில் வந்து கலந்துட்டு அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு வந்து பதக்கம் கொடுக்கறதுக்கு இவர் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காரு. அதை வாங்க மாட்டேன், நீங்கள் போடாதீங்க அப்படின்னு பிடிச்சிட்டு கையிலேயே வாங்கிட்டு வந்துருக்காரு. அது வந்து அதை கொஞ்சம் நான் அதை வாங்கியிருக்கணுங்கிறது என்னோட கருத்து. ஆனால் அண்ணாமலை அதை ஓவர்டேக் பண்ணி பேசிட்டு போயிட்டாப்புல, கிரெடிட் ஃபுல்லாக அண்ணாமலைக்கு போயிட்டு. வாங்கலைங்கிறது வீரம்லாம் சில பேர் எழுதுகிறாங்க, திமுக சார்பாக உள்ள எழுதுகிறாங்க. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. நான் கொஞ்சம் டேபிள் மேனஸ் சரியாக இருக்கணுங்கிற மாதிரி நினைப்பேன். என்னோட கேரக்டர், நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன செய்திருப்பேன்னு தான் நான் பேச முடியும். சில பேர் கீழே கமெண்ட் இதை பற்றி பேச, அதை அப்படி பேசுங்கிறான். டே அப்படி பேச நீயே பேசண்டா, என்னை யாரா மறைச்சா? உடனே செல்ஃபோன் இருக்குல்ல, ஆன் பண்ணி பேச வேண்டியது வாங்கி வந்தது. நீங்கள் அந்த நிகழ்வு 10 எஃப்ஐஆர் மேலே தள்ள விழுந்தா தெரியும். நான் அந்த நிகழ்வு வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம வயசில் கம்மி. அண்ணாமலை வந்து நான் அவன் நான் பேசுகிறேன் சொல்லுங்கள், இல்லை விஜய் அவன் பேசணுண்ணா இல்லையே. கருத்துக்களை விமர்சனம் பண்ணுவோம், அதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது. அரசியலமைப்பு சட்டம் எனக்கு இடம் கொடுத்துருக்கு. ஆனால் உங்களை அவமானப்படுத்துறதுலாம் இங்கே நான் அது இடமே கொடுக்காது. அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை அது அவருடைய விருப்பம், யார்கிட்ட வாங்குறது வாங்க. அது அவர் அருமையாக அதை ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்கிறேன். அது அருமையாக ஹேண்டில் பண்ணார், இல்லவே இல்லைன்னு சொல்லலையே. அவர் சாட்டையடி சித்தர் தம்பி, முருகர் வேஷம் போட்டு சித்தையில் அடித்து என்னென்ன வித்த காமிச்சார் அவர். சாட்டை கொடுத்து இப்போ நல்லா திருக்க வாழை கொடுத்து அடிக்க விட்ருக்கணும். ஆனால் அவர் அதை அழகாக ஹேண்டில் பண்ணார். அது வந்து அவருடைய விருப்பம். யாருக்கிட்ட விருது வாங்கணுங்கிறது அது அவங்க டிசைட் பண்ணணும். அதுவும் சட்டத்துப்படி உண்டு. எல்லாரும் எனக்கு விருது, என் கவர்னர் விருதே ஒரு பொண்ணு வாங்க போகணுமா? எனக்கு யாரும் விருது கொடுக்குறீங்க நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இன்னாரும் கொடுக்குறாங்கல்ல. ஆனால் நான் என்ன செய்வேன்னா, இன்னாரும் எனக்கு விருது கொடுக்க எனக்கு தகுதி நான் போக மாட்டேன். ப்ரோக்ராமே புறக்கணிச்சிருவேன். மேடைக்கு போக மாட்டேன். இல்லை முன்னாடியே விழா கூட இருக்காங்கல்ல, நீங்கள் ஒரு சாதாரண எளிய குடும்பத்துலேருந்து வரல, உங்கள் தாத்தா அமைச்சர், எம்பி, உங்கள் அப்பா அமைச்சர், உங்களுக்கு குடும்ப பின்னணி இருக்குது. மன்னார்குடியில் இன்றைக்கும் அவங்க குடும்பம் தான் செல்வ செழிப்போட பவர்ஃபுல்லாக இருக்குது. கை திவாகரன் நிகராக இருக்கவங்க. செங்கமலத்தார் இருக்காங்க, திவாகர் எஸ்ஐடி, அதை விட இவங்க டாப்பில் இருக்காங்க. ஏன்னா அவங்க சசிகலா ஒதுங்கின தொட்டு அங்கே ஒரு பெரிய அரசியல் ஆளுமை இல்லை. ஆனால் இவங்க அரசியல் ஆளுமை தான், ஜாதிய பெண் போல இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ வந்து அந்த நிகழ்வை தவிர்த்திருக்கணும். இல்லை அங்கே புரோட்டோக்கால் இருக்காங்கல்ல, என் பையனுக்கு அவங்களோட போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். புரோட்டோக்கால் இருக்குது. ஒரு எடுத்த இடத்துல ரோட்டில் தூக்கி போகிறது சுயவரமா? ஆல்ரெடி இவர் தான் வர்றாரு சீஃப் கெஸ்ட், இவர் தான் எனக்கு பதக்கம் போட போகிறாரு எனக்கு தெரியும். நான் அதை வீட்லேயும் காமிப்பேன், வீட்லேயும் சொல்லணும். அப்போ புரோட்டோக்காலில் கூட்டு அந்த பையனே சொல்லிடலாம், எனக்கு அவர் கையில் நான் வாங்க விருப்பம் இல்லை, கொடுக்கலனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். அதை ஹேண்டில் பண்ணி மாற்றி போட்டிருப்பாங்க. அவங்களே இதை ட்விஸ்ட் வச்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்களே இதை அண்ணாமலை வச்சு நிர்பந்தம் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இவரும் அந்த பையனை இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. என்னுடைய கருத்து இது, விமர்சனத்துக்கு இல்லை, என்னுடைய கருத்து. நம்ம ஒரு மேடைக்கு போயிட்டோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், மேடைக்கு போயிடுறோம். இப்போ மணமகனாக இருக்கிறோன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, மணமகனாக இருக்கீங்க, மணமகள் இருக்கிறாங்க, எல்லோரும் மாலை போடுவாங்க. வந்து ஒரு சின்ன பூ மாலை வந்து எடுத்து போடுவாங்க. அப்படி சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி கழுத்தில் போடுவாங்க. உங்களுக்கு என்னை பிடிக்காம கூட இருக்கட்டும், ஆனால் ஏதோ எனக்கு அழைப்பு வந்துட்டு நான் உன்னை வாழ்த்தையும் வந்துட்டேன், கழுத்தில் மாலை போடல வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. இல்லை, நல்லா இருக்குது. நீங்கள் யாரு கையில் ஆசீர்வாதம் வாங்கணுங்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு, நான் அதை மறுக்க இல்லை. ஆனால் என்னை போடாதன்னு சொல்லல, எனக்கு அந்த இடத்துல உள்ள அந்த நர்வு சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை தாங்க முடியுமா? அந்த மனநிலை அதுதான் அங்கே நடந்தது. அண்ணாமலை வாயெல்லாம் இதாகிட்டு, அதாவது பிபி ஷூட்டப் ஆகிடுச்சு. அவமானம் நிறையா பட்டத்துட்டு அவர் பழகிட்டு, போலீஸில் இருந்தார்ல, போலீஸில் இருந்தால் நிறையா அவமானப்பட்டிருப்பாங்க, அது பழகிடும். சரி போட்டு யூஸ் வாங்கி கூட்டத்தில் எல்லாம் நடக்கும். அதனால் அவருக்கு அந்த ஹேண்டில் பண்ணுறாரு. வந்து எல்லாத்தையும் சகிச்சு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அந்த குழந்தை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், விருது வாங்கணும் அந்த விமர்சனத்தை உடச்சி வச்சுட்டாருங்க. எட்டையாவது பெரிய கண்டென்ட்டாக இருக்கு. இன்னைக்கு
டக்குன்னு உடைச்சிட்டாப்புல. ஐபிஎஸ் இல்லை, அதெல்லாம் தெரியும் எங்கே அதை உடைக்கணும்னு. இன்றைக்கும் சொல்கிறேன், கம்பேரிட்டிவ் அண்ணாமலை வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் தான் தமிழ்நாட்டில். பிஜேபி அவரோட காலங்களில் வளர்ந்ததே இல்லையோ நன்கு விமர்சிக்கப்பட்டது அண்ணாமலை. நயினார் நாகேந்திரன் ஒரு சூட்டபுளான பர்சனாலிட்டி தான். அவரே ஏடிஎம்கிலேருந்து போனவர் தானே, பண்ணையார் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எடப்பாடி தான் நினச்சி பார்க்கணும். அந்த அந்த எடப்பாடியோட மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னா, அமைச்சரே அந்த கிரடி இங்கே வந்து விட்டால் அப்படின்னு நம்ம பாதாள சரி சென்று விடுவோம், நல்ல முடிவுன்னு சொல்லுவார்ல வடிவேல், அந்த மனநிலை தான் எடப்பாடிக்கான. அண்ணாமலை மேலே பயம் உண்டு. அண்ணாமலை எப்போ ஒன்றுமோ தூக்கி எறியக்கூடிய ஆள். போலீஸ் ஆஃபீஸர் தம்பி, எந்த நிமிடமும் ஏடிஎம்கே விமர்சிச்சிடுவாப்புல. அண்ணாவே விமர்சிச்சார் தம்பி. அவர் ஜெயலலிதா ஊழல் தலைவின்னு சொன்னார் தம்பி. எந்த லட்சணத்தில் திருப்பி போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னு தெரியல. நீ ஏன் கூட்டணி வச்சானா? நீங்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரும் எத்தனை ஐபிஎஸ் பார்த்துருப்பாரு, எத்தனை பேர் அவர் வந்து அவர் நிர்வாகத்தில் வேலை செய்ய. எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான ஒரு ஆள் தம்பி. நீ அவரை எளிதாக எல்லாரும் நினச்சிட்டாங்க. இன்னும் சிரிக்கிறாரு, சைவ ஹோட்டல் கேஷியர் மாதிரி நினச்சிட்டாங்க. அப்படி தானே வெஜிடேரியன் ஹோட்டலில் இருப்பாங்க தெரியுமா, இப்படி பொட்டு வச்சுட்டு இது வச்சு, தம்பி அந்த டேபிளுக்கு தண்ணி ஊற்றி கழுத்து திருப்ப மாட்டாங்க, கழுத்து வலிக்கும் போல இருக்குது. பின்னாடி பூரா சாமி போட்டாவும் மாட்டிருக்கோம், பார்த்துருக்கேன். 1000 500 தாள் கொடுத்தாலும் ஒரு டீக்கு சேஞ்ச் எடுத்துகிட்டு கோச்சிக்காமல் கொடுப்பாங்க. இந்தாங்க வச்சுங்க, சிரிப்பு ஒரீன்னு சிரிப்பாங்க. ரொம்ப ஒரு மாண்பாக இருக்கும். பட்டை கட்டையெல்லாம் போட்டு கந்த சஷ்டி கவசம்லாம் ஒரு காலையில் பக்தியாக இருக்கும். அந்த ஹோட்டல் பொங்கல் வடையெல்லாம் வச்சு கம்மன்னு இருக்கும், கோவமே வராது. தம்பி இலையடுங்க பார்த்துருக்கேன், நான் நிறைய சைவ ஹோட்டலில். ரைட், எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரணும் தான் கொண்டு வந்தேன். இதே நான்வெஜ் ஹோட்டல் எப்படி இருக்கும் தெரியுமாலே, டேய் சிக்கன் வாங்க போன வைக்கிறார் கம்ப்ளாட், அவனைக்கார இவனைக்கார மயிலாட்டிங்க வர இப்படி கரமுறான்னு இருக்கும். ஏன்னா அவங்க மனநிலை அப்படி இருக்கும், அந்த ஸ்பீடாக இருப்பாங்க. ஆமாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியில் சைவ ஹோட்டல் கேஷியர் நினச்சாங்க, கிடையாது. அவர் சிக்கன் ஹோட்டல் மாஸ்டர். அவர் சமயக்காரர், பிரியாணி மாஸ்டர். போட்டு கின்ற அலறி வச்சு, ஏங்க இவ்வளோ பெரிய அதிமுக அமைச்சர்கள் அமைக்க வச்சு ஒரு மூடியை போட்டு வச்சிருக்காரு இல்லைங்க. இது உண்மையிலே கட்டுக்கோப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஜெயலலிதா இறந்தது பிறகு அந்த கட்சியில் இருந்தது பூரா அக்கப்போர். கொடநாடு சம்பவமாக இருக்கட்டும், டிரைவர் திருத்ததாக இருக்கட்டும், பொள்ளாச்சி இஷ்யூ எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சாங்க. மனுஷன் நிமிர்ற இடத்துல நிமிர்றது, குனிகிற இடத்துல குனிகிறது, எழுந்துக்கிறது, தவறு இடத்துல தவறுறது. எடப்பாடியோட ராஜதந்திரமாக பயங்கரங்க. நான் உண்மையை வியந்து பார்த்துருக்கேன் அவரை. ஏன்னா கட்சி அப்போ 6 மாதம் கூட தாங்காது தான் நான் நினச்சேன். ஓட்டிட்டார். திமுகங்கிற பவர்ஃபுல் எதிர்கட்சியை வச்சு ஓட்டினாருங்க. திமுக எதிர்கட்சியாக இருந்தது, ஓட விட்டாங்க இவரை. பழனிசாமி தாக்கு பிடிக்க முடியல இவரால், 4 பக்கமும் பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு வேறு வழி இல்லை, பிஜேபியில் போய் சேர்ந்திருக்காரு. ஆனால் உண்மையாகவே அவர் கட்சியை பழி வாங்கி விட்டார். தான் தப்பித்துக் கொள்வதற்காக டெண்டர் முறைகேடு வழக்கில் அப்பீல் இருக்குது. தான் தப்பிப்பதற்காக, தன் சம்பந்தியை தப்பிக்க வைப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை பழி வாங்கி விட்டார். பகிரங்கமாக சொல்கிறேன். கட்சி அழிஞ்சிருந்தம்பி. பாமக சில்லுசில்லாக எடுத்தாங்க பாருங்கள். ராமதாஸோட எடப்பாடி பவர்ஃபுல்லான ஆள் நினைக்கிறீங்களா நீங்கள்? மனச்சான்றோட சொல்லுங்கள், மனச்சான்றோட சொல்லுங்கள். இல்லை இல்லை, ராமதாஸ் தான் பவர்ஃபுல். ராமதாஸ் தான் பவர்ஃபுல். வடக்கு ஒரு 4-5 மாவட்டத்தில் இருக்க வன்னியர்களை வச்சு கட்சியை கட்டமைச்சு வீடு வீடாக திண்ணை பிரச்சாரம் செய்து உறுதியாக்கி நிற்கிற கட்சியை நீங்கள் மோனம் வச்சு கட்சியை உடைச்சிட்டாங்க. அன்புமணி தலைமையில் தனி கட்சி, ராமதாஸ் தலைமையில் கட்சி, அவ்வளோதான். கட்சி 2 தான். ஃபைப்ரிகேட் ஆனது தான். ஏன் திருப்பி சேர மாட்டாங்கன்றீங்களா? இல்லை, சேர்ந்தாலும் அந்த கட்சி தொண்டர்கள்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்பாவும் ஒரு பிள்ளை விரட்டுது, அம்மாவும் ஒரு பிள்ளை விரட்டுனா அந்த பிள்ளை என்ன தம்பி செய்யும்? அப்பாட்ட போவோம், எங்கள் அம்மாட்ட போய்ட்டு வரியா நீ அப்படின்னு அங்கே வெட்டுவாங்க, இங்கேயும் வெட்டுவாங்க, அங்கேயும் வெட்ட என்ன பண்ணுவீங்க? அப்படி தான் ஏடிஎம்கே அனுப்பிச்சு தம்பி. இல்லாட்டி டிடி தினகரன் எப்படி ஒரு கூட்டம் வந்துச்சு, எப்படி வந்தாங்க? ஒரு கும்பல் வந்தாங்கல்ல, எங்கே போகிறதுன்னு தெரியல. தினகரன் எப்படி வந்தவங்க, அவர் பிஜேபி போயிட்டார். நான் அவர் ஒரு ஆள் சைவ ஹோட்டல் மாஸ்டர், சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். எங்கள் ஊருக்காரர் தான், எல்லாத்தையும் சிரிப்பார் அவர். இந்த புண்ணகை கூட அவர்கிட்ட கடவானு வச்சுங்களேன், சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன். நான் எந்த டிபேட்லையும் டென்ஷன் ஆக மாட்டேன். நீ என்ன வேணா என்னை கழுவி ஊற்றேன், சிரிச்சுட்டே பேசுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளை டென்ஷன் ஆக்குறது தான் அவனோட எதிர்பார்ப்பு, நம்மளை கோவப்படுத்துறது. நீ நெறியாளர்னா என்னை கோவப்படுத்துன்னு நீ நினைக்கிறேன், ஆனால் நான் கோவப்பட மாட்டேன். இன்னும் பல்ல காட்டுவேன். சைவ ஹோட்டலே நம்மள தான். ஓகே, டென்ஷன் ஆகாமல் ஹேண்டில் பண்ணுறது, கூலாக ஹேண்டில் பண்ணுறது, அது வந்து டிடிவி தாரை அடிச்சிக்க முடியாது. இந்த திருத்துறைப்பூண்டி தினகரன் தம்பி டிடிவினா, திருத்துறைப்பூண்டி தினகரன் அவரை அடிச்சிக்க முடியாது. ஒரு ஆளுமையாக நான் பார்த்தேன் அவரை. பட்டு ப்ரெஸ் மீட் வைக்கிறது மட்டுமே ஒரு அரசியலுக்கான தகுதி இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். வெறும் பத்திரிகையாளர்கிட்ட கலாச்சி பேசுகிறது மட்டுமே ஒரு தகுதி இல்லை. இந்த முன்னாடி பேசுகிறதுனால நான் ஒரு பொலிட்டீஷியன் ஆக முடியுமான்னு அது கேள்விக்குறி. அதுக்கு தனி கெட்ஸ் வேணும் தம்பி பொலிட்டீஷியனுங்கிறதுக்கு.
பொலிட்டீஷியனாக எல்லாரும் ஆயிட முடியாது. நீங்கள் கேட்டீங்களா விஜய் எல்லாம் வந்துருவாரான்னு. நான் அவர் மேலே விமர்சனம்லாம் வைக்கல. நீ வேண்டாம், தேவையில்லாத இரும்பை கையில் எடுக்கிற நீ வாணி தேவையில்லாத அணிம்பரில் வடிவேலு. நீ பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத அணி தானே. நீ பண்ணுறது எல்லாமே தேவையில்லாத அணி தான். பெஸ்ட். ஏதோ ஒரு கட்சி போய் ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கிட்டு போயிடலாம். அந்த ஒரு சீட்டு அவருக்கு உண்டு, எங்கே வேணுமோ உண்டு. இந்த கமலஹாசன் தான் இதெல்லாம் உடைச்சார், டிவியெல்லாம் உடைச்சார் திமுகவுக்கு எதிராக. இப்போ எங்கே போய் உட்காந்துருக்கீங்க ராஜா? அதுதான் 70 வருஷமாக அரசியல் பண்ணுறவங்களுக்கும் இப்போ வர்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ சீமான் நெஞ்சு வெடிக்க பேசுகிறாரு, நெஞ்சு புழக்க பேசுகிறாரு. உண்மையிலே சொல்கிறேன், அந்த பேச்சை கேட்கக்குள்ள எவ்வளோ ஓட்டு போட்டு வச்சா 2 குத்து குத்துவான் டம்மு 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 டம்னு. ஆனால் அவராலே 35 லட்சம் வாக்குகள் இப்போ தானே தம்பி வாங்கியிருக்காரு. மாநில கட்சி இப்போ தான் அங்கீகாரம் ஆயிருக்கு. சீமானோட ஒர்க் அவுட்லாம் விஜய் பண்ணிட்டாரா? பனையூர் பண்ணாரா? ஆகச்சிறந்த கலைஞன் கமலஹாசன். எல்லா விஷயமும் மறுக்கவே முடியாது. தமிழ் திரையுலக, இந்திய திரையுலக, உலக சினிமாவுக்கே அதான் உலக நாயகன் கமலஹாசன் கொடுத்தாங்க. யாருக்கும் அந்த பட்டம் இல்லை, யாருக்கும் அந்த பட்டம் இல்லை. ஏன் அமிதாப் பச்சனுக்கு அந்த பட்டம் இல்லை? கமலஹாசன் மேலே சின்ன பிள்ளை ஒரு பெரிய மரியாதை உண்டு. திறமசாலி, ஓட்டம், எல்லா மொழியும் பேசுவார், எல்லா இலக்கியமும் தெரியும். மோடி ஏதாவது நீர் உயரா வரப்பு உயரா மயிர் உயரான்னு திருக்குறள் தப்பாக பேசிக்கிட்டுதான்னு வச்சுக்க, ஐயா மோடி ஐயா டிவி எழுப்புவார். அதனால ரொம்ப சந்தோஷம். திமுக வந்து இப்போ யார் வந்தாலும் கூட்டணி வந்தாலும் திமுகலாம் வேண்டாம்லாம் விரட்டி விட மாட்டாங்க. இந்த பஞ்சாங்கம் வச்சுக்கிட்டு இந்த விஜயதரணின்னு ஒன்று இருந்தது, மேக்கப் ராணி, காங்கிரஸில் விலவங்கோட எம்எல்ஏ. பிஜேபி போச்சு தம்பி பக்கி, சிட்டிங் எம்எல்ஏ 4 வருஷம் போய் விட்டுட்டு போணுச்சு. அங்கே சேர்க்கவே மாட்றாங்க, ஃப்ளெக்ஸில் ஓரமாக போடுறாங்க. பேர் ஓடிப்போ, தம்பியை நம்பி தான் வந்தேன், பதவி கொடுப்பீங்கன்னு அண்ணாமலே தூக்கிட்டாங்க. தம்பி எங்கேருந்து நம்புறது? இங்கே வந்து அக்கா தம்பி அழ வேண்டி தான் உட்காந்து, உன்னை நம்பி வந்தானே, என்ன நம்பி நீ வந்தியே, ஒரு நாள் நான் கேட்டேன், நாள் நீ கேட்டேன்னு. தம்பியை நம்பி தான் வந்தேங்க. அது பாப்பா பவுடரை குறமா, சின்ன பிள்ளைலாம் பயப்படுது, பூச்சாண்டி மாதிரி சேவனேன்னு இருக்க வேண்டியதானே. இதெல்லாம் வந்து புரியாமல் செய்கிற வேலை. கட்சினா சில முன்ன பண்ண இருக்க தான் தம்பி செய்யா. புசியானந்தெல்லாம் இருக்காருண்ணா, சொகுசாக தூங்கிட்டு இருப்பாருக்கிறீங்களா? பெருசாக ஒரு விஜய்கிட்ட உன்னோட வந்தால் மானம் தான் போகுது எனக்கு. ஏன் அப்படி இருக்கார்? அதில் தம்பி பழு வந்து வேறு என்ன சொல்லுவீங்க? அவர் பெரிய இடத்துல என்ன பண்ணி பண்ண முடியும்? பெரிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? சிட்டிங் பார்ட்டியாக இருக்காங்கல்ல, அதில் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கும். காலைல சிஎமுக்கு அங்கே நிகழ்ச்சி இருக்கும், எல்லாமே எல்லாருக்கும் இருக்கும், எல்லா மினிஸ்டர் இருக்கும். ஆப்போசிட் அவரும்லாம் வேலையே இருக்காது நமக்கு. இவனை என்னடா பண்ணுறாங்க, முதல்ல பாருடா, உத்து பாருடா, அந்த ஒரு தப்பு ரைட் வா 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 கண்ட ஆர்ப்பாட்டம். ஆம்புலன்ஸை போய் உடப்பேன்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இவர் ஒரு பொலிட்டீஷியனா? இல்லை, எல்லா கூட்டத்திலும் வர மாதிரி இருக்குது, அதனால தான் அவருக்கு சந்தேகம். அது வந்ததோ இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது, கடவுள் வழியாக நான் பார்க்கல. ஆனால் கடைசி நாள் வந்துச்சு இல்லை, அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தான். நீங்கள் அந்த டிரைவரை மடிச்சிட்டு அடிக்கிறீங்க, 10 வருஷம் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். சரி, எல்லா கூட்டத்துக்கும் வந்துச்சுன்னு இல்லை, ஆம்புலன்ஸ் போகிற ரூட்டில் நீங்கள் கூட்டம் போட்டிங்களா? கூட்டம் போட்ட ரூட்டில் ஆம்புலன்ஸ் போட்டுச்சா? பதில் சொல்லுங்கள், சொல்லுங்கள், டெல்மி. சரி, எல்லாரும் தான் போடுறாங்க, அப்புறம் அங்கே அழக்கூடாது. ஐயோ ஆம்புலன்ஸ் வருது அது வருது அழக்கூடாது. எல்லாரும் தான் போடுறாங்க, ஏன்னா போக தான் செஞ்சோம். ஒரு ஃபயர் சர்வீஸ் வண்டி போவோம், டிங் டிங்னு மணி அடிச்சுட்டு. அங்கே நெருப்பு எரியலன்னு சொல்லக்கூடாது, அவங்க டயர் மாற்ற போயிருப்பாங்க, தண்ணி பிடிக்க போயிருப்பாங்க. ரோட்டில் நின்று மேனாடை போட்டுக்கிட்டு அப்புறம் ரோட்டில் நின்று எல்லாம் வரத்தான் செஞ்சான். காட்டில் போட பாம்பு வரும், ஐயோ இந்த பாம்பு திமுக எடுத்து விட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? நான் வரும்போது தான் வருதுன்றாரு. எப்போ ஆம்புலன்ஸ் வரும்போது நீ வந்திருக்கப்பா? ஆம்புலன்ஸ் மேண்டட்ரியா எடப்பாடி மேண்டட்ரியா? பதில் சொல்லுங்க. முதல்ல படிச்ச நீங்கள் தானே? ஆம்புலன்ஸ் தான் சார், மேண்டட்ரி. அது ஆம்புலன்ஸ் தான். அப்புறம் என்ன, சிக்னலில் ஆம்புலன்ஸ் நிற்க வேண்டியதில்லை, பூந்து போயிட்டு இருக்கலாம். நீ ஆம்புலன்ஸ் போடுற ரோட்டில் நீ மீட்டிங் போட்டிருக்க, நீ மீட்டிங்கை மாற்றி போடு, கட் ரோட்டில் போடு, அங்குள்ள கிரவுண்டில் போடு, வச்சு பேசுங்க. நடு ரோட்டில் வண்டியை வச்சுக்கிட்டு சுந்தர டிராவல்ஸ் வச்சுட்டு பேசினா அப்புறம் என்ன செய்ய முடியும்? அவர் பயணம் பண்ணுறாரு சார், தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணுறதா. இறங்கி நடந்து போங்க, நடந்து போங்க, வாங்க நாங்கள் ஏட்டி எதுக்கி பிடிச்சி நடந்து போங்க, டங்கு டங்கு டங்குன்னு போங்க. என்ன இருக்குது? எடப்பாடியார் மீது எனக்கு மரியாதை உண்டு. எதிர்கட்சி தலைவர் ஒரு வாட்டி சிஎம் இருந்துட்டார். அது தவழ்ந்து வந்தாரோ தண்ணியை போட்டு வந்தாரோ அதெல்லாம் தெரியாது. சிஎம்மாக இருந்திருக்காருல்ல, எம்எல்ஏ செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல. ஆனால் இது போன்ற பொது வழியில் பேசுகிறதெல்லாம் அராஜகம் தம்பி, அப்படி பேசக்கூடாது. அப்படி முதலமைச்சர் இந்த சிஎம் மீட்டிங் பேசிகிட்டு இருந்தார், டக்குன்னு பாங்கு ஒலி கேட்டுச்சு, அப்படியே அப்படின்னாரு. எல்லாம் அப்படியே அமைதியாகிட்டாங்க. முடிஞ்ச பிறகு அப்படியே பேசினார். இதுக்கு பேர் தான் மாண்பு. இவர் பேசினாக்க அங்கே வந்து கேட்ட போகிறது கிடையாது. யாரும் பள்ளிவாசலேருந்து கேட்ட போகிறாங்களா என்ன? சிஎம் பேசுகிறது பாட்டுங்கன்னு இவங்க நினச்சா கூட அதை சவுண்டை குறைக்க சொல்லலாம். பேசிகிட்டு இருக்காரு சிஎம், புரோட்டோக்காலில் சொல்லுவாங்கள்ல. ஆனால் அதுதான் மாண்பு, அரசியல் மாண்பு. அது எடப்பாடியார் வந்து தொடர் தோல்வியின் விரக்தியில் பேச ஆரம்பிச்சிட்டார். 11 தேர்தல் தோல்வி, விரக்தி ஆகிட்டு, கட்சியில் வேறு பிரச்சனை, அதில் வெறுப்பாயிட்டு அவருக்கு. அதுதானே ஒழிய அதோடு தானே விஜய்க்குன்னு சொல்கிறேன். ஒரு வாட்டி சிஎம்மாக இருந்தவர் பொதுப்பணித்துறை மந்திரி அறிஞர் எடப்பாடி பழனிசாமி மண்டையை வச்சு நிற்கிறாப்புல. என்ன உட்கட்சி பிரச்சனை தம்பி, இவர் மாவட்ட செயலர் போடுவார் தம்பி விஜய்,
ஊருக்கு போகிறதுல அங்கேருந்து ஒருத்தன் ஃபோன் அடிப்பான் புசிக்கு, ஏன்னா அவனை கொடுத்துருக்கீங்க, நான் கட்சி விட்டு போயிடுவேன், வேறு கட்சியில் என்ன கூப்பிட்றாங்க தெரியுமாம்மா, தம்பி தம்பி இருப்பா இப்படியா போவாங்க வருவாங்க. வாக்கர்ஸே முதல்ல அவ்வளோ பேர் இருப்பாங்க. இவங்களெல்லாம் தாண்டி நீங்கள் அரசியல் கட்டமைக்கணும். நன்றி. நன்றி சார்.